இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2 வயசு குழந்தை கூட இந்த மண்ணில் வாழ முடியாத அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு பல பெண்கள் ஆட்சியில பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. மோசமான ஆட்சி. வாயில பேசுறதுக்கே கூச்சமா இருக்கு. எடப்பாடியோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. 4 வருஷம் மக்களுங்க நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. இந்த ஆட்சி வந்ததுமே இந்த 4.5 வருஷமா படாத பாடெல்லாம் போட்டுட்டோம். என்ன கொலை, கற்பேகு, சின்ன 2.5 வயசு குழந்தை கூட விட்டு வைக்காது. இந்த அளவுக்கெல்லாம் இது பண்ணும்போது இந்த ஆட்சி நடக்குது ரொம்ப கொடுமை. கேட்டா நான் இது செஞ்சுட்டேன், அது செஞ்சுட்டேன், இப்போ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றேன். நீட்டுக்கு கையெழுத்து போட்டது மாணவர் செய்த துரோகம். ஆக வரலாற்றிலேயே துரோகம் துரோகம் என்று சொல்லுக்கு இலக்கமானவர்கள் திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலின் தான். ஆனா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிற 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாரு. 5 ஆண்டு திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனை, திரு ஸ்டாலினுடைய அரசாங்க சாதனை. நம்ம எல்லாம் கடன்காரனாக்குறதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. அந்த மீத்தேன் ஈத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலை. விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டவர் திரு ஸ்டாலின். நல்லாட்சினா எடப்பாடியார் தான்.